ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் கம்பேரிட்டிவ் டு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம் ப்ரோ தாராளமாக அந்த படத்தை. நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் 10க்கும் வந்து ஒரு 7.5 to 8 நல்ல ரேட்டிங் தான். டேரக்டரும் இருந்தார். பட் மக்கள் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. வந்து நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக சப்போர்ட் பண்ணலாம் அந்த படத்தை. படம் ஃபேண்டஸியாக சூப்பராக இருந்தது. நல்ல படம். இன்னும் கொஞ்சம் காமெடி மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்ல படம்னு சொல்லியிருந்துக்கலாம். பட் ஓவராலாக சூப்பர், பார்க்கலாம், புதுசாக இருந்தது. கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு படத்தில் ஃபுல்லாக. படம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை படத்தில் எல்லாமே இருந்தது. ஆக்ஷன் காமெடி எல்லாமே இருந்தது. யாரோட கேரக்டர்? கார்த்திக் சாரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ் எல்லாமே பிடிச்சிருக்கு. எம்ஜிஆரோட ஃபேனாக வராரு, அதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. ஆப்டாக இருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? மியூசிக் எல்லாமே எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருக்கு. பெப்பியாக இருக்கு. மறுபடியும் எம்ஜிஆரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி ஹாலிவுட்டில் இந்த லெஜண்ட் ஆஃப் ஜாரோ அது மாதிரி கான்செப்டை தமிழில் பண்ணியிருக்கிறது புதுசு. ஆக்டிங் வைஸ் ராஜ்கிரண் நல்லா பண்ணியிருக்காரு, கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு, ஆனந்த் ராஜ் இவங்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வா வாத்தியார்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களை வச்சு தான். ஸோ அந்த எம்ஜிஆர்ன்ற விஷயத்த தூக்கிட்டோம்னா எதுவுமே இல்லைன்றது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணது, பார்த்தது, பழைய எம்எஸ்சி பாட்டை வந்து பாட்டாக யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு பேக்ரவுண்ட் மாண்டாஜ் மாதிரி யூஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம பர்ஃபார்மன்ஸு. உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ். 2 டிஸ்டிங்க்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார் 2 ரோலையும். சாங்கை விட சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அது எம்ஜிஆருக்காக பார்க்கலாம். கார்த்தி நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்காக அந்த படம் பார்க்கலான்னு தோணுது. எம்ஜிஆரை பற்றி தெரியும் இல்லையா, ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அந்த கேரக்டரை அவர் ப்ளே பண்ணுறாருன்னா அதை வந்து எங்கேயுமே இம்பேக்ட் ரொம்ப மோசமாக பண்ணக்கூடாதுன்றதை பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதில் இவரோட ஸ்டைலுமே ஆக்சுவலாக இருக்குது படத்தில். ஜாலியாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குட் சார், நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கரெக்டாக நான் சொல்கிறது படம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களை ஆனஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் கொடுக்குறீங்க. மியூசிக் வந்து விண்டேஜ் சாங்கோட பிளேஸ்மெண்ட்டை தான் பிஜிஎம்மாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நலன் குமார் சாமியோட டெம்ப்ளேட்லேருந்து இந்த படம் வேறு மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்டில் வந்திருக்கு. அந்த படம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சூதுக்கவங்களாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டை பார்க்கும்போது அவரோட டெம்ப்ளேட்லேருந்து மாறி வந்திருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு டபுள் மீனிங், எந்த ஒரு இது இல்லை. ஜாலியாக ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். அலன் மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக பண்ணுவாங்க. ஸோ எம்ஜிஆர்ன்ற ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டாலுமே அது எம்ஜிஆர் படம் மாதிரி பண்ணாமல் அதில் ஒரு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கணும்ல. எம்ஜிஆரையும் இது பண்ணக்கூடாது, எம்ஜிஆர் நல்லது பண்ணுவாருன்றதையும் அதுதான் படமே. எம்ஜிஆர் பண்ணுற நல்லதை கார்த்தியும் பண்ண எப்படின்றது தான் படமே. அது ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. பட் ப்ரீவியஸ் படங்கள் மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்கிங்கே நல்லா இருந்தது. மேக்கிங்னா சொல்கிறது அந்த டிப்பிக்கலாக எடிட் கட் பண்ணுவார் இல்லையா அவரோட மூவியில், நல்ல மூவியில் அந்த மாதிரி எனக்கு கட்ஸ் நல்லா இருந்தது. 8 வைஸ் நல்லா இருந்தது, கேமரா வைஸ் நல்லா இருந்தது, மியூசிக் வைஸ் நல்லா இருந்துச்சு. டீம் எடுத்துட்டாலே அனிருத், ஜிவி அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது அப்படி இல்லை, பரவாயில்ல. நலனும் சந்தோஷமும் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த கோக்கினஸ் இருக்குது. பட்டு சூதுகவ் மாதிரி ஃபுல் லெங்க்த்துக்கெல்லாம் அவ்வளவு அவ்வளோ இன்டென்ஸாக போகணுன்ற அவசியம் இல்லை. பண்ணியிருக்கான், மினிமலாக பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.